சந்தானம் சார் சொன்னால் அந்த கேரக்டர் நீ போடணுன்னாரு. பசங்களை பார்த்தா என்னோட பெருசாக இருக்குது, நான் உங்களுக்கு அப்பா என்னன்னா இந்த தொடக்கரை மாத்தாண்டன், சன் ஆஃப் வடக்கரை மாத்தாண்டன். இந்த ஆஸ்திரேலியாவில் ஃபேமஸ் குக்கு நான் தான். நான் சமைச்ச உடனே எல்லாரும் வாயிலும் எச்சி தான் வரும். உடனே சந்தானம் கார்த்து போகிறதுக்கு என்னவா 20 மினிட்ஸில் ஃபினிஷ் பண்ணேன். இப்படி 3 வாட்டி பார்த்துட்டு ட்ரெஸ் போட்டுன்னு செத்து போயிட்டார். அமிதாபே சொல்லிட்டார் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டார். ஓகே சார் வீட்டுக்கு போயிட்டார். ஹாப்பி. ஆஹா பரவாயில்ல. ஒரு குவார்ட்டர் ரம்மும் பிரியாணி இது சாப்பிட்டு ஜாண்டிஸ் வந்துச்சு. இன்னும் 2-3 நாள் சத்துடுவேன் கிளம்பி போயிடுவேன். அந்திமழை நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்முடைய நேர்காணல் நடிகர் ஒப்பனை கலைஞர் புஜிபாபு அவர்கள் கூட தான் இருக்க போகுது. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஒரு திரைத்துறையில 50 வருடங்களுக்கும் மேல ஒரு ஒப்பனை கலைஞரா இந்த பயணம் நீங்க கடந்து வந்திருக்கீங்க. அதற்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறோம். தேங்க்யூ. 50 வருஷம் டிராவல் அப்படிங்கிறது நீங்க திரும்பி பார்க்கும்போது எப்படி இருக்கு? திரும்பி பார்க்கறது இல்லை, என்னைக்கு திரும்பி பார்க்கல. அது போயிட்டே இருக்கு ஸ்பீடாக. நிறைய படம் பண்ணால் தெலுங்கு, கன்னடா, ஒரியா, தமிழ், ஹிந்தி, மலையாளம் நிறைய படம் பண்ணால் ட்ராவலில் போயிட்டே இருக்கு. ஒரு 2.5 இயர்ஸ் வரைக்கும் ஒப்பரை கலையத்தான் இருந்தால், அதுக்கு அப்புறமா ஏஜ் ஆகுது என்ன வேணான்னு சொல்லி விட்டுட்டேன். மேக்கப் போடுறதே விட்டேன். ரீசெண்டாக சந்தானம் படம் எல்லாம் கூட பண்ண ஒரு 15 இயர்ஸ் ட்ராவல் பண்ண அவர் கூட. அவருக்கு சொல்லிட்டு என்னால் இன்னும் முடியல, இந்த வெயிலுக்கு அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறது பெட்டரு அண்ணா. அந்நேரத்தில் தான் எனக்கு ஏஎல் விஜய் அவர் சான்ஸ் கொடுத்தாரு. நான் கேட்கவே இல்லை. கேரவான்கிட்ட உட்காந்து அவர் நேராக வந்தார். இந்த மாதிரி டைலாகு சொல்லினார். என் பாணியில் சொன்னேன். இன்டர்வியூ சீனும் டாக்டர் கேரக்டரு விக்ரம் மனம் இல்லாத ஆள். அவர் டெஸ்ட் பண்ணிட்டு ஐக்யூ லெவல் 90 மேலே இருக்கிறதும் இருந்தால் நார்மல்ஸ், இல்லைன்னா மன வளர்ச்சி இல்லாத மாதிரி சொல்லுவாங்க. நாளைக்கு நடக்க போகிற டெஸ்ட்டில் கிறிஸ்தா 90 மேலே எடுக்கிறோம். இதுக்குள்ளே சந்தானம் ஏதோ போய் எக்ஸாமு பண்ணியதுன்னா இட் இஸ் நாட் பை பாலிசி என்னவா. ஒரு பாட்டில் எடுத்து உடனே இட் இஸ் நாட் மை மாரல்ஸ். இன்னொரு பாட்டில் வச்சிரு, இட்ஸ் ஓகே அன்னு சொல்லி. பொதுவாக டாக்டர்கிட்ட லாயர்கிட்ட யாருமே பொய் சொல்லக்கூடாது. ஆனால் டாக்டரும் லாயரும் பொய் சொல்லலாமே அதை முடிச்சிடுவேன். உடனே மறுநாடு கோர்ட்டுக்கு இவர் போக மாட்டார் டாக்டர். யாரோ கேட்பான், எங்கே டாக்டர்னா யாரோ ஓசியில் தண்ணி கொடுத்தாரு வாங்கி மட்டை ஆகிட்டார் அப்படின்னு சொன்னோடனே தியேட்டர் கங்கோல் இன்டர்வெல்ஸ் இது பெரிய கிளிக் ஆச்சு. அதுக்கப்புறமும் அந்த கண்ணா லட்டு ஊற்றின ஆசை. சந்தானம் சார் சொன்னால் அந்த கேரக்டர் நீ போடணுன்னாரு. ஸோ அவங்க பசங்களை பார்த்தா என்னோட பெருசாக இருக்குது, நான் உங்களுக்கு அப்பா என்னன்னா பவர் சீனிவாசனும் கிரியன்னு ஒருத்தர். இல்லை நீ தான் கரெக்டு பண்ணணும்னாரு. சரின்னு சொல்லி அப்போ ஏதோ என்கிட்ட ஒரு விக்கு ஒன்று இருந்தது லண்டனில் வாங்கினது, வெள்ளை மூடி. இப்படி இதெல்லாம் இல்லைன்னு சொல்லி அது போட்டி நானும் சூஸ் பண்ணிக்கிறேன். பேண்ட்டு ஷர்ட்டு வேஷ்டி இது இப்போ கொடுத்தாங்க. இது சரி வராதுன்னு கப்பா மாதிரி தைக்க சொல்லி போட்ட அந்த கெட்டப்பு ஓகே ஆகி போச்சு. அது பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறம் அதே ஏஎல் விஜயதி தலைவர் ஆஸ்திரேலியாவில் ஷூட்டிங்கு ரெஸ்டாரண்ட், அங்கே இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில். சார் இந்த கேரக்டர் நீங்கள் போட்டேங்க. என்ன சார் திடீர்னு வந்து இந்த கேரக்டரோட அந்த கேரக்டரோடனா எப்படி போடுறது, நானாக யோசனை பண்ணவல்ல. இல்லை நீ கரெக்டாக இருக்கும்னாரு.
சரின்னு ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு ஸ்டெப்பு ட்ரெஸ் போட்டுட்டு போய் நின்னேன். ஹீரோ விஜய் சார் பார்த்து இவர் என்ன மேக்கப் மேன் ட்ரெஸ் போட்டு நிற்கிறாரு, இவர் தான் பண்ணுறாரு அந்த கேரக்டர். இல்லையே எம்எஸ் பாஸ்கர் தம்பி ராமையான்னு என்கிட்ட சொன்னீங்க, இப்போ பார்த்தா இவர் வந்து இவர் எப்படி பண்ணுவாருன்னா விஜய்க்கு அந்த டவுட் இருந்துச்சு. டவுட் இருந்தேன். ஒரு டேக் பாருங்க, இல்லைன்னா அது ஸ்டாப் பண்ணிட்டு அவரை வர வச்சுலாம். எடுத்த உடனே அந்த தொடக்கரை மாத்தானன், சன் ஆஃப் வடக்கரை மாத்தானன், இந்த ஆஸ்திரேலியாவில் ஃபேமஸ் குக்கு நான் தான், இந்தியன் குக்கு நான் தான். நான் சமைச்ச உடனே எல்லாரும் வாயிலும் எச்சி தான் வரும், உடனே அந்த காரத்து போகிறதுக்கு. அந்த மாதிரி ஃபஸ்ட் டேக்கு ஓகே ஆகிப்போச்சு. அமலா பாலு, சுரேஷ், விஜய், சந்தானம் அந்த காம்பினேஷனில் அவர் அப்படியே ஸ்டன் ஆகிட்டார் விஜய். ஓகே ஓகே இவர் தான் ஓகே, கரெக்டாக இருக்கு, அந்த பாணி அது அந்த ஸ்லாங்கு நல்லா இருக்கு, இவர் கண்டினியூ பண்ணிக்கலாம்னு சொல்லி அந்த படம் ஒரு 5-6 நாள் பண்ணான். ஓகே ஓகே அது பெரிய சக்ஸஸ் ஆச்சு. அதுக்கப்புறமா சின்ன சின்ன கேரக்டரில் 1 டே 2nd அப்படி பண்ணும்போது A1 பண்ணான். அது நல்ல நேம் கொண்டு வந்து சின்ன சின்ன பசங்கள் வந்து கூட A1 ப்ரெக்னென்ட் லேடியில் அனு கூப்பிடுவாங்க ரோட்டில் போகும்போது. அந்த தொப்பை அது வச்சு புடவை கட்டி அதை பார்த்து அது ஒரு சக்ஸஸ். தில்லுக்கு துட்டு அப்படி ஒரு படமாக ட்ராவல் பண்ணிட்டே இருக்கு. ஸோ எஸ், இப்போ வந்து சினிமா துறைக்குள்ளே நீங்கள் நுழைஞ்சது வந்து மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக, ஆனால் நடிகராக வந்து இப்போ அந்த ட்ராவல் அப்படிங்கிறது அதுவுமே சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. ஆமாம். பட் நீங்கள் உள்ளே நுழைஞ்சும் போது திரைத்துறைக்கு வர நிறைய பேர் வந்து நடிகராகணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க, இயக்குனர் ஆகணும் அப்படின்னு நிறைய பேர் ஆசைப்படுவாங்க. ஆனால் நீங்கள் வந்து எப்படி இந்த ஒப்பனை அப்படிங்கிற அந்த துறையை தேர்ந்தெடுத்தீங்க? எனக்கு சென்னை வந்த ஆந்திரா, பேசிக் ஆந்திரா வில்லேஜ். சென்னை வந்தால் என்ன பண்ணோன்னு தெரியாது. வாகினி ஸ்டுடியோ பெரிய ஸ்டுடியோ ஏஷியாவில்னே அப்போது அது எதிரில் ஹோட்டலில் வந்துருக்கு. அதில் டேபிள் துடைக்கிறது வேலை கிடச்சிது. சென்னைக்கு நீங்கள் வந்ததும்? ஆனால் சென்னைக்கு எதுக்காக வந்தீங்க? ஏதோ வந்துட்டேன் காத்தோட வந்த. அங்கே இந்த லைட் மேன்ஸு, கார்பெண்டர்ஸு இவங்கெல்லாம் டிஃபின் சாப்பிட்றதுக்கு, காஃபி சாப்பிட்றதுக்கு அந்த ஹோட்டலுக்கு வந்துடும். அவங்களுக்கு சார் ஒரு வாட்டி ஸ்டூடியோ காட்டுங்க, வாகினி ஸ்டூடியோ எப்படி இருக்கும் பார்க்கணுன்னா, சார் கூப்பிட்டு போகிறேன்னு ஒரு 10 நாள் என்னை அப்படியே வச்சு ஒரு நாள் கூப்பிட்டு போகிறாங்க. ஓகே. உள்ளே போனால் அது என்னது ஸ்டூடியோனா లేకపోతే ఇంద్రలోకమా దేవేంద్రలోకమా தெரியல. கச்ச டக்க லேடிஸு, ஜென்ட்ஸு, மைத்லாஜுல் ட்ரெஸ்ஸு, இந்த ட்ரெஸ்ஸு, அந்த ட்ரெஸ்ஸு, நீங்கள் பார்க்காத ஒரு உலகமாக இருந்து, ஐயோ இது சூப்பராக இருக்குது, நம்ம போய் ஹோட்டலில் வேலை செய்கிறோம், இந்த இது வச்சுக்கிட்டி அன்னு சொல்லி அன்றைக்கி முடித்தாங்க. மறுநாடு வந்தாங்க, ஆனால் அங்கேயே ஏதோ ஒரு வேலை போட்டு கொடுங்க உள்ள, எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ரிக்வெஸ்ட் பண்ணோம். அந்த கார்பெண்டர்ஸு, லைட் மேன்ஸுங்க சரின்னு சொல்லி அப்படி இப்படி சுற்றும்போது செட் பாய வேலை வாங்கி கொடுத்தார். ஓகே. கோகலே சார் ஆர்ட் டைரக்டர், அவர்கிட்ட செட் பாய வச்சார். தர துடுக்கிறது பிளாக் அண்ட் ஒயிட், அப்போல்லாம் கலர் வரல. அந்த பிளாக் அண்ட் ஒயிட்டில் தர கீழே துடைச்ச அந்த ஷேடோ தெரியுது. அந்த லேடிஸ் யானி ஆர்டிஸ்ட் ஷேடோ கரெக்டாக அந்த தெரியும். துடைச்ச ஆயில் போட்டு துடைக்கிறோம். இந்த துடைக்கும்போது துடைச்சிட்டே இருக்கு. 2 நாள் ஆச்சு. உள்ளுக்குள்ள வெறுப்பு எனக்கு, என்னடா இது துடைக்கிற வேலை கொடுத்தாங்க, நான் இப்படி துடைச்ச உடனே ஒரு லேடி அப்படியே பாஸ் ஆகும், அவங்க புட்டு ஸ்டெப் அது மேலே விடுதும், திருப்பியும் துடைக்கணும், திருப்பி துடை இது கெட்ட வார்த்தையில் திட்டுவான், என்ன துடைச்சா அது. நான் துடைச்சா சார் அந்த அம்மா இப்படி தான் நடந்து போகணும், அதெல்லாம் நடந்துடும் நீ துடை சொன்னேன். பார்த்தேன் இது நமக்கு ஒத்து வராது, நம்ம பாடிக்கு இது ஒத்து வராது அப்படின்னு சொல்லி இந்த பிரேக் டைமில் ஒரு டிபார்ட்மெண்ட்டாக சுற்றி இது என்னது
டைலர்ஸ் ரூமா, இது மோல்டிங் ரூமா, இது மேக்கப்பா, அப்படி வந்து இது நல்லா இருக்கு, இது கலகல சவுண்டு, மேக்கப் ரூம். மேக்கப் ரூம் ஓகே. ஆன்னு சொல்லி இருந்துச்சா. சார் அப்புறம் அவங்களுக்கு கூப்பிட்டு, சார் இந்த வேலை என்னால் முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ டிஃபின் கூட ஜாஸ்தி கொடுக்க மாட்டேன். 2 இட்லி ஒரு வடை பார்சல் பொட்டலாம் தான் கொடுப்போம், அதோட கட்டு டிஃபின். எக்ஸ்ட்ரா ஒரு இட்லி கூட கொடுக்க மாட்டேன். அந்த சோறு பற்ற மாட்டேங்குது, இதெல்லாம் என்னால் முடியல. மேக்கப் சரி மெதுவாக மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் யார் சீப்பு அது இதுன்னு பீதாம்பரம் சார், அப்போ அந்த காலத்தில் பி வாசுவோட அப்பா, அவருக்கு சார் இங்கே மேக்கப் டிபார்ட்மெண்ட்டில் அப்ரெண்டிஸ் சேர்றேன்னா, சரி நாளைக்கு வா அம்மாரு. அப்படியே அப்ரெண்டிஸாக சேர்ந்தேன். அப்ரெண்டிஸ் சேர்ந்தேன்னா உள்ளே மேக்கப் எப்படி போடுறாங்கன்னு தெரியாது. ரூமுக்கு வெளியே தான் நிற்கணும், உள்ளே சேர்க்க மாட்டேன். என்ன உள்ளே வச்சு மேக்கப் சார், தம்பி என்ன சார் இந்த ஹெட் கிளாத் வாஷ் பண்ணிட்டு வா, இந்த ஸ்பாஞ்சு வாஷ் பண்ணிட்டு வா, இந்த கப்பு கழுவிட்டு தண்ணி கொண்டு வா. இப்படிதான் ஆரம்ப காலம் என்ன ஒரு 3 மாதம் டார்ச்சர் பண்ணாங்க. அசல் என்ன நடக்குது உள்ளன்னு தெரியாது. அதுக்கப்புறம் மெதுவாக சார் உள்ளே கூட எப்படி போடுறது தெரியாது. அஞ்சலி தேவி, சாவித்ரி, ஜமுனா, தமிழா வராங்க. அந்த நேரத்தில் சரி வான்னு பார்த்தா மேக்கப் போடுறது இதெல்லாம் பார்த்தேன். அங்கேருந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு, அப்போது பிளாக் அண்ட் ஒயிட்டு ஜூனியர் ஆர்டிஸ்ட்னால் 5 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க. மூஞ்சில் பூசுறது, டேய் என்னடா சொன்னால் பூசும், திட்டு வாங்கி நிறைய அது பண்ணி அப்படியே டெவலப் பண்ணும்போது 67 யூனியன் ஆரம்பித்தாங்க. 67 நீங்கள் சொல்கிறது சென்னையில். அப்போ எல்லாம் சென்னை தானே, ஹைதராபாத் கிடையாது, பெங்களூர் கிடையாது, கேரளா கிடையாது. எல்லா லாங்குவேஜ் இங்கே தான், சென்னை தான். எல்லா லாங்குவேஜ் சென்னை தான். 2 rupees வச்சு கார்டு வாங்கினேன். 2 ரூபா. ஓகே, 2 ரூபா தான் மேக்கப் யூனியன் கார்டு. அது ஃபங்க்ஷனுக்கு இன்னும் கார்டுக்கு வச்சு 2 rupees ஃபஸ்ட்டு மீட்டிங்கில் வாங்கிட்டு மெம்பர் ஆகிட்டேன். அதுக்கப்புறமா ஆப்ரேட்டிஸ் இருந்துச்சு, 3rd அசிஸ்டண்ட்டு, அது இருக்கும்போது 68, 9 ஆகிப்போச்சு. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சு போச்சு. மேக்கப் அசிஸ்டண்ட்டாக சேர்ந்தேன். மாதம் 15 ரூபா சேல்ரி. அப்போ அந்த தொகைங்கிறது பெருசு இல்லையா? ஆமாம், 15 ரூபா. அது 4 பேட்டா. ஏன்னா காலையிலேருந்து சாயங்காலம் ஃபுட்டு வாயினி ஸ்டூடியோவிலேருந்து இந்த பொட்டலாம் சாப்பிட்டு ஆகிப்போச்சு. அதுக்கப்புறமா தான் ஜெகபதி பிக்சர்ஸு, ஜெகபதி பாபு அப்பா ராஜேந்திர பிரசாத் அண்ணி ஜெகபதி, அவங்க சோறு போட ஆரம்பிச்சு, நாகேஸ்வரராவ் சார் இதில் சோறு பொட்டலாம் என்னன்னு சொல்லி ஆரம்பித்தோம். அது தெரிஞ்சுக்கிட்டு எம்ஜிஆர் ஆரம்பிச்சிட்டார். சாப்பாடு போடுறது, உட்கார செயிர் கூட இருக்காது. அப்போது ஒரு பொட்டலாம் கொடுத்துட்டா கீழே உட்காந்து பொட்டலாம் பிரித்து சாப்பிடணும். அந்த நேரத்தில் ஏதோ பண்ணிட்டே இருக்கும்போது எம்ஜிஆர் சார் தேவராஜ் விவசாயி சீஃப்ஸ் வேறு இருக்கு, நான் 3rd அசிஸ்டண்ட். அதுக்கப்புறம் சிவந்தமன் ஸ்ரீதர் சார், சிவாஜி கணேஷ்னு காஞ்சனா, அந்த படம் அது அசிஸ்டண்ட் தான். அப்படி போது லக்ஷ்மி மேடம்க்கு எஸ்பி ராஜசேகரன் மேக்கப் மேன், அவர் கொஞ்சம் பிஸியாக இருந்து, மேடம் அவுட்டோர் போகிறாங்க கூட நீ போன்னு சொல்லி என்ன அனுப்பிச்சிட்டாரு, அசிஸ்டண்ட்டாக அனுப்பி வைக்கிறாங்க. அந்த அம்மாங்க கூட மேக்கப் மேனாக அந்த ஸ்டேஜில். நான் வந்து ஜூலி, செட்டக்காரி, பையனும் இதெல்லாம் கூட லக்ஷ்மி மேடம் கூட இருந்து ட்ராவல் பண்ணேன். அதுக்கப்புறமா இந்த அம்மா கூட நம்ம ட்ராவல் பண்ண முடியாது, ரொம்ப கோபக்காரி, ரொம்ப கோபம் ஜாஸ்தி, மூக்கு மேலே தான் கோபம் இருக்குது. அந்த அம்மாவுக்கு சைனஸ் இருக்குது.
ஓகே. ஸோ கொஞ்சம் தலைவலி வரும், கையில் எது இருந்தது வீசுவான். இது கட்டுப்படி வராது அப்படின்னு சொல்லி, சார் இனிமேல் அந்த மாதிரி கூட நான் பார்ப்போம் ரொம்ப பட்டேன். ஒரு நாள் நான் இன்னும் மறையிலாருன்னு கன்னட படம், ராஜ்குமார் சார் ஹீரோயின். இந்தம்மா கோலாரில் பைக் ரேஸு வந்து ஒரு 12 o'clock, மேடம் நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. கார் கூப்பிட்டு அம்பாஸ்டர், ஏசி இருக்காது அப்போ எல்லாம், காரில் ஏசி எதுவுமே இல்லை. கார் ஏறி பெங்களூர் போகலாம், உட்லாண்ட்ஸ் ஹோட்டலுக்கு நேராக கோலார் నుంచి பெங்களூர் உட்லாண்ட்ஸ் ஹோட்டலுக்கு இருந்தோம். மீல்ஸ் ஆர்டர் பண்ணுங்க. நானும் ஹேர் ட்ரெஸ்ஸரு, அசிஸ்டண்ட்டு, மேடம் 4 மீல்ஸு சொல்லிட்டேன். இந்தம்மா உள்ளே போய் ஃப்ரெஷ்அப் ஆகி வந்த சாப்பாட்டு சரி, அந்தம்மா சாப்பிடாம நம்ம சாப்பிட்டா ஏதாவது நினைப்பாங்கன்னு சொல்லி அன்னே இது அந்த அம்மாவுக்கு கொடுத்துட்டு ஹேர் ட்ரெஸ் நாகமணின்னு அப்போ கொடுத்தாங்க. அந்த அம்மா துத்துன்னு 2 செகண்டில் ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. நாங்கள் தொட்டு வாயில் கூட வைக்கலை. கிளம்ப போகலாம் தான். ஏன்னா அங்கேருந்து கோலார் டு பெங்களூர் 1 hour ஜெர்னி. வெயில் மண்ட காயுது. சரி வந்துட்டோம். ஏன்னா பசி பின்னுது, என்ன பண்ணோம் தெரியல. நான் சாப்பாடு அது அப்படியே விட்டோம். சரி வந்தோம் லொக்கேஷனுக்கு. இருந்துச்சு 5 மணி வரைக்கும். இங்கே தம்பி சாப்பாடு இல்லையே, கழுவிட்டோம் எல்லாம், பாத்திரம் கழிச்சு எதுவும் இல்லைன்னா, நீங்கள் எல்லாம் பெங்களூர் சாப்பிட்டு வந்திருப்போம்னு சொல்லி நாங்கள் காலி பண்ணிட்டோம். சரி 5 மணிக்கு பேக்கப் பண்ணாங்க. வரும்போது நேராக ஏர்போர்ட்டுக்கு போங்க. நேராக ஏர்போர்ட்டுக்கு போச்சு. அந்த அம்மா சொன்னது, காலையில் நான் வந்துடுவேன் திரும்பி, நீங்கள் ஏர்போர்ட்டுக்கு வாங்கன்னா. நைட்டு நாங்கள் விட்டுட்டு அந்த அம்மானை விட்டு நேராக ஹோட்டலுக்கு போய் ஏதோ சாப்பிட்டுட்டு படுத்தும். காலையில் 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு ரெடியாகி 6 மணிக்கெல்லாம் ஏர்போர்ட்டுக்கு வந்துட்டோம், பெங்களூர் ஏர்போர்ட்டுக்கு. அங்கேருந்து பಳ್ಳாரி போகணும். சரி சாப்பிட்டுட்டேன்னா திரும்பி மேடம் சாப்பிடுவோம், சாப்பிடணும், ஜாஸ்தி ஆகிடும், வேணான்னு சாப்பிடாம உட்காந்துருக்கு. அந்த போல இந்த ஹோட்டலில் நிறுத்துவான், இந்த ஹோட்டலில் நிறுத்துவான்னு எதிர்பார்த்துட்டே இருக்கேன். எங்கே நிறுத்தலை. ஈவினிங் 4:30, 5 o'clock பಳ್ಳாரி வந்துட்டோம். காலையில் 7 மணிக்கு புறப்பட்டு பಳ್ಳாரி வந்துட்டோம். அம்மா வந்துட்டோம், இங்கே ஏதோ பண்பாடு ஏதோ சாப்பிடலாம்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் ரூமில் வச்சு வெளியே கிளம்புறேன். அசிஸ்டண்ட் ஓடி அம்மா கூப்பிட்றாங்க. இந்த நேரத்தில் அம்மா கூப்பிட்றாங்க. போனால் என்ன மேக்கப் பாக்ஸ் எங்கேன்னு இருக்குது, கொண்டா மேக்கப் பாக்ஸு கொண்டு போகிறோம். நேராக அந்த பாக்ஸ் கொண்டு போய் ராஜகுமார் ரூமில் போச்சு. நாங்கள் கூட போனோம். அவருக்கு ஃபேஷியல் பண்ணுது. அது முடிக்கிறதுக்கு மணி 8 ஆச்சு. ஐயோ இது என்ன இப்படி மாட்டிக்கிட்டோம். பார்த்தோம் 8 மணிக்கு முடிஞ்சது. சின்ன ஊர் பಳ್ಳாரி, என்ன பெரிய ஊர் இல்லை. இப்போ கொஞ்சம் டெவலப் ஆகிருக்கும். எல்லாம் ஹோட்டல்ஸ் எல்லாம் மூடுறாங்க. இருக்கிறது ஏதோ வாங்கி சாப்பிட்டோம். சாப்பிட்டு காலையில் எழுந்திரிச்சு ரெடியாகி சாங்கு இந்த மாதிரி ட்ரெயினில் போயிட்டே இருக்கோம். அவர் பைக்கில் பாட்டு சாயங்காலம் வரைக்கும் எடுத்தாங்க. மத்தியானம் சாப்பிட்டு முடித்து திரும்பி பெங்களூர் கார் ஜெர்னியில் தான் அந்த ராஜகுமார் வண்டியில் போச்சு. நாங்கள் பஸ்ஸில் வீணு பின்னால் அப்படியே ஓடணும். நைட்டு போய் சேர்ந்தோம். அங்கேருந்து சென்னை வந்துட்டோம். ஸோ இனிமேல் அம்மாவுக்கு டாட்டா, இனிமேல் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ராஜசேகர் சார்கிட்ட என்னால் முடியல, அந்த டார்ச்சர் தாங்க முடியல, திட்ட மாட்டாதே இது இப்படி தான் டார்ச்சர் பண்ணுற தவிர திட்டத்தே அதெல்லாம் கிடையாது.
யாருன்னு அந்த அம்மா கெட்ட வார்த்தை திட்டுறது அது எதுவுமே கிடையாது. சரி இப்போ என்ன பண்ணுறேன், இது அசிஸ்டண்ட்டாக தான் இருப்பேன் உங்ககிட்டன்னு சொல்லி அசிஸ்டண்ட் ஒரு வேலை செய். புட்டண்ணா கண்காலன்னு பெரிய டைரக்டர் சொன்ன இடத்துல அப்போது கஜ்ஜே பூஜை ஆரம்பித்து ஷூட்டிங் நடக்குது, நீ போய் அட்டெண்ட் ஆகி. ஓகே. அங்கேருந்து பெங்களூர் போய் ஹோட்டலில் தங்கி அந்த படம் முடிச்சிட்டேன். அவர் கூட கஜ்ஜே பூஜை, ஷரபஞ்சிரா, கல்பனா ஹீரோயின், கஜ்ஜே பூஜை இந்த மாதிரி, ஆஹூதி ஆரத்தி ஹீரோயின், கங்காதர் ஹீரோ. அப்படியே பண்ணிட்டு புட்டன் சார் 3 படம் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டு வந்தான். இதெல்லாம் நமக்கு ஒத்து வர மாட்டேங்குது, இதெல்லாம் இங்கே நம்ம லாங்குவேஜ் விட்டுட்டு இங்கே வந்தேன். இங்கே சென்னையில் இருக்கும்போது எப்படிங்க சார் அங்கேருந்து தமிழ் படத்துக்கு எது முதல் படமாக வந்தீங்க அசிஸ்டண்ட் அந்த பயணம்லாம் முடிச்சுட்டு? தெலுங்கு படம் தான். தெலுங்கு தான் ஃபஸ்ட்டு போனது. தெலுங்கு படம்குள்ளே ஆரம்பித்து கிருஷ்ணா சாருன்னு அசாஜுடனி ஒரு படம். கிருஷ்ணா சார், கேஆர் விஜயா ஹீரோயின். ஓகே. அந்த படம் ஃபினிஷ் பண்ணேன். நெல்லூர் காந்தாராவன் ஃபைல்மேன் ஒருத்தர் இருந்தார் அந்த காலத்தில், அவர் ப்ரொடியூசரு. அந்த படம் முடித்து அப்புறமா கொஞ்சம் 72 மேரேஜ் ஆச்சு எனக்கு. எங்கள் பொண்ணு எங்கள் ஊர் தான். அம்மா அப்பா பார்த்து செலக்ட் பண்ணி கல்யாணம் நீ கிளம்பி வந்துடும், கல்யாணம் நீ கிளம்பி வந்துடு. 3 டேட்டு மிஸ் ஆச்சு, போகல, ஷூட்டிங்கில் மாட்டிக்கிட்டு. 4வது டைமில் புனியாதனி வீரேந்திர சேனா டைரெக்ஷனில் சத்ருகுண சின்ஹா, ராகேஷ் ரோஷன், யோகிதா பாலி, பிராணு, பிந்து பெங்களூரில் ஷூட்டிங். எங்கள் அம்மா சென்னை வந்து பார்த்தா இல்லை பெங்களூரில் இருக்கார். எங்கள் தம்பின்னு அனுப்பிச்சிட்டு பெங்களூர் வந்தார். என்ன அம்மா வந்தாச்சு வர சொல்கிறாங்க, உனக்கு கல்யாணம் இந்த வாட்டி மிஸ் ஆச்சுன்னா ஊரில் மான மரியாதை எல்லாம் போயிடும் ஆனாங்க. கல்யாணம்னா காசு வேணும், இது இல்லை ஒன்றும் இல்லையே. வரும்போது கல்யாணம் வந்துட்டு சார்னா ப்ரொடியூசரு 1000 ரூபா செக்கு கொடுத்தாங்க. 1000 ரூபா செக்கு. அது மவுண்ட் ரோடு பேங்க்கு, பஞ்சாப் நேஷ்னல் பேங்க்கு, அங்கே போய் மாற்றிக்கணும். பெங்களூர் நிச்சு சென்னை வந்துட்டேன். அன்றைக்கி ஃபஸ்ட்டு டைம் கிண்டி ரேஸ் கோர்ஸில் இன்விடேஷன் கப்பு ஏஎம் ராமசாமின்னா பெரிய வந்துடும். இந்த இன்விடேஷன் பார்க்கலாம்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க. துட்டு இல்லை, செக்கு தான் இருக்கேன்னு சொல்லி அந்த செக்கு ஆந்திரா கிளப்பில் ஒரு ஆளை கேட்டு கொடுத்து ஒரு 300 ரூபா வாங்கிட்டேன். 300 ரூபா தாங்கண்ணா. அந்த 300 ரூபா வச்சுக்கிட்டு போய் என்ன போகும்போது இன்விடேஷன் பெரிய ரேசம் மாட்டேன். 5 இயர்ஸ் ஒரு வாட்டி ஒரு செட்டில் நடக்கும். நமக்கு என்ன அது ராமசாமி ஸ்டார் ஹெவன் வந்து பெரிய 4/10 ஆஃப் மணி தான் கொடுக்குறோம். இது என்ன ஆமாம், பிரின்ஸ் காத்தும் ஃபிரோஜ் கானும் குதிரை, சிம்பர்னும் ஜாக்கி. பெங்களூரில் நம்ம ஷூட்டிங் போடும்போது அந்த டேபிளில் பார்த்தோம் குதிரை இல்லது. அந்த ஓனர் சொன்னார், நாளைக்கு சென்னையில் இன்விடேஷனில் இந்த குதிரை தான் ஜெயிப்பேன்னு கான்ஃபிடென்ட்டாக சொன்னார். சொன்ன உடனே அது மைண்டு இடுது. அது பிரிச்சு காத்து ஆடுறான்னு சொன்ன ஃப்ரெண்ட்ஸ், ஏய் அறிவு இருக்கே அவனுக்கு, ஆஃப் மணியில் இருக்கே. இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட்டு அவங்க சொன்னாங்க. அந்த 300 ரூபா அந்த குதிரை மேலே ஃபைட்டு வரணும். 1500 வந்து அது வின் பண்ணிச்சு. அது அந்த காசு வச்சுக்கிட்டு சாயங்காலம் வந்து உம்முடையாருக்கு போய் ஒரு ரிங்கு, ஒரு செயினு. அப்போ என்ன கோல்டு வந்து 180 ரூபா தான், 150 ரூபா தான். இது வாங்கிட்டு ஒரு 1000 ரூபா வாங்கிட்டு 2 பட்டு புடவை வாங்கி அன்றைக்கி நைட் ட்ரெயினில் கிளம்பி அவங்கள போக சொல்லி நான் மறுநாள் கிளம்பி போனேன். அங்கே போனால் விஜயவாடாவில் இறங்கி பஸ் பிடிச்சி
பஸ்ஸு பஞ்சர் ஆகி ம். வரல, இந்த வாட்டி கூட வரல, ஏமாற்றிட்டான் அது சொல்லி இல்லை அவங்க எல்லாம் வாங்கிட்டான் அவங்க வருவான் எதிர்பார்க்க 11 போய் 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு சேர வேண்டியது 11 போய் சேர்ந்தேன். 11 தான் என்ன பார்த்தோம்னா ஆஹா நிம்மதி. நைட்டு 2 கல்யாணம். ஓ! ஆந்திராவில் வந்து 12 மணிக்கு மேலே தான் கல்யாணம் பண்ணுவோம். 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு தான் பண்ணுவாங்க. சரி சரி. இந்த காலையில் 6 மணிக்கு எல்லாம் பண்ண மாட்டாங்க. எல்லாம் முகூர்த்தம் அந்த நேரத்தில் தான் பண்ணுவோம். சரி சரி. கல்யாணம் பண்ணாங்க, கல்யாணம் முடிச்சாச்சு. மறுநாள் வீட்டுக்கு வந்தாச்சு, ஏதோ நோம்பு வந்தாங்க, அது இது பண்ணோம். திரும்பி அவங்க ஊருக்கு அவங்க வீட்டுக்கு போகிறோம். ஏதோ இது சாயங்காலம் அந்த முகூர்த்தம் அது இதுன்னு பேசிட்டு இருந்தாங்க. இது நம்ம அங்கே ஷூட்டிங் விட்டுட்டு வந்தோமே புனியாது பெங்களூரில் போனோமே சொல்லாமல் இல்லாமல் பஸ் ஸ்டாண்டுக்கு வச்சு பஸ் ஏறி விஜயவாடா வந்துட்டு ட்ரெயின் 20 சென்னை வந்து சென்னை நினச்சி பெங்களூர் போயிட்டு தேடினாங்க. இல்லை காணும், மாப்பிள்ளை காணும் எங்கே ஊருக்கு போயிட்டேன். கிளம்பிட்டீங்க சொல்ல விட மாட்டேன். போயிட்டு நேராக பெங்களூர் போயிட்டேன். ஷூட்டிங் நடக்கும்போது 72 மார்ச் அந்த நேரத்தில் எனக்கு ஜான்டிஸ் வந்தது. ஏன்னா நான் டெய்லி நைட் ஷூட்டிங், பனி பெங்களூரில் விபரீதமாக இப்போ பெயர் இல்லை, அப்போது பனி விட்டோம். ஈவினிங்கு 6 மணிக்கு 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுவோம், காலையில் 5 மணி வரை ஷூட்டிங் பண்ணுவோம். ஒரு குவார்ட்டர் ரம்மும் பிரியாணி இது சாப்பிட்டு ஜாண்டிஸ் வந்துச்சு. விட கண்ணு எல்லாம் இருக்குது, யூரின் எல்லாம் வருது, எனக்கே அப்படி தான் இருக்குது, எல்லாரும் அப்படி தான் சொல்கிறோம். என்னால் முடியல. ஏதோ மண் கண்ணில் பட்டால் எப்படி எரியும் குத்தும் அந்த மாதிரி இருக்குது. இது என்னடா இதுன்னு சொல்லி டாக்டர் கிட்ட போனேன். எந்த ஊர் தம்பி? சென்னை. என்ன உனக்கு மஞ்சக்காமா வந்தது, இன்னும் 2-3 நாள் சத்துடுவேன், கிளம்பி போயிடுவேன் சொல்லிவிட்டு அங்கே சீஃப் மேன்கிட்ட சொல்லிட்டு என்னால் முடியல நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி சென்னை வந்துட்டேன். சென்னை வந்துட்டு என்னன்னா மறுநாள் காலையில் பானுச்சந்திரன் இருக்கிற ஹீரோ, தெலுங்கு ஹீரோ, அவங்க அம்மா ஜாண்டிஸ்க்கு மறந்து கொடுத்துருவோம். போனால் அந்த அம்மா இல்லை ஊரில். அப்புறம் நாகதேடியார் மிஸ்ஸஸ் வாயிலி ஷூட்டர் முதலாளி மிஸ்ஸஸ் கொடுப்போம் தெரிஞ்சு அங்கே போனோம். உருண்டு மாதிரி அந்த 3 உருண்டு கொடுத்துருவோம். அது அப்படியே எடுத்துன்னா வாமிட் ஆகிப்போச்சு. மேடம் வாமிட் ஆகிப்போச்சு. அப்படி இல்லை தம்பி, கையில் மோர் கிளாஸ் வச்சுக்கோ, வச்சுக்கிட்டு அந்த உருண்டை பிடிச்சி மோர் குடிச்சிடும் போயிடுக்குள்ள. அப்படியே 3 days சாப்பிட்டா கொஞ்சம் கம்மியான மாதிரி இருந்தேன். சரி, மறுநாள் பீதாம்பரம் சார் பொண்ணு கல்யாணம், வாசுவோட அக்கா பொண்ணு கல்யாணம். ஆஃபீஸ் வரையனி கலைஞர் டிவி இருக்குல்ல, ஆஃபீஸ் டிஎம்கே ஆஃபீஸ் பக்கம், அதில் ஆஃபீஸ் வரையனி பெரிய கல்யாணம் மண்டபம் வந்தேன். சரி கல்யாணம் கூப்பிட்டாரு, போகலாம் நல்லா இருக்காதுன்னு போகிறேன். போய் கல்யாணம் பார்த்துட்டு போகும்போது சாப்பிட்டு போடா இருந்தேன். இல்லைண்ணே மஞ்சக்காம் சாப்பிடுவோம், மோர் சாதம் சாப்பிடலாம். சரி பெரிய மேக்கப் வேணும், எங்கே கோச்சு அவங்கள சாப்பிடாம போனாங்கன்னு சொல்லி உள்ளே போனால் தட்டில் இலையில் எல்லாம் பரிமாறிட்டாங்க, ஜாங்கிரிங்க. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் என்னென்னா, அந்த தட்டில் இது வச்சா கூட விடமாட்டேன், அந்த பழக்கம் இல்லை. ஃபுல்லாக சாப்பிடுவேன், மொத்தமாக சாப்பிட்டேன். சார் வரேன்னு சொல்லி சாப்பிட்டியா? சாப்பிட்டாது. நல்லா இருக்கு சார். அது அந்த கேட்டு, மெயின் கேட்டு மவுண்ட் ரோடு வாசலில் வந்த உடனே மொத்தமாக சாப்பிட்டதெல்லாம் வெளியே வந்துச்சு. ஸோ சென்னையில் இருந்தால் நான் காலின்னு சொல்லி நேராக தேனாம்பேட்டில் அப்படி இருந்தேன், பிள்ளையார் ஸ்ட்ரீட்டில். தேனாம்பேட்டை பேக்கில் திருவள்ளூர் சாலை அதில்
அங்கேருந்து ஒரு பையில் துணி எடுத்துக்கிட்டு நேராக சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு போய் அவரை மேலே ஏற்ற ஆர்டினரி டிக்கெட் வாங்கிட்டு போய்ட்டு ஊருக்கு போனேன். ஊருக்கு போய் எங்கள் அண்ணா வீட்டுக்கு போனேன். என்னடா அண்ணா இந்த மாதிரி அண்ணா அந்த வெள்ளநீர் தர்பூசு எல்லாம் கட் பண்ணி கொடுத்தாங்க. தர்பூசு சாப்பிட்டா கூட அது வர்றது இது சரியில்லை. என்ன பண்ணோன்னா எங்கள் ஊருக்கு போயிட்டேன். எங்கள் ஊர் பக்கத்தில் குடிவாடான்னு சொல்லி ஒரு ஊர் இருக்குது. அங்கே ஹாஸ்பிட்டலில் 1 month பட்டேன். B12 ఇంజెక్షను, కాల్షియం ఇంజెక్షను, వెలకన్న కాళ్ళలో తేకేది, తలలో తేకేది. ఈ తలలో తేக்கும்போது மாமியார் தேய்க்கும்போது அப்படியே முடி வந்துடும் கையில். இவ்வளோ முடி இருக்கு பார்த்தா அந்த 1 மாதத்தில் இப்படி ஆகி போச்சு. மொத்த முடி கொட்டி போச்சு. திரும்பி அதுக்கப்புறம் ரூட்ஸே வரல, திரும்பி முடியே வரல. அது எப்படியோ 2 months அங்கேருந்து அது விளக்கெண்ணெய் வச்சு கரீஸ் பண்ணுறது, வெஜிடபிள் சாப்பிட்டு சென்னை வந்துட்டேன். இது வேலை தேடணும். வேலை இல்லைன்னா என்ன பண்ணணும்னு சொல்லும்போது அசிஸ்டண்ட்டாக தமிழில் செவந்து மண் விவசாயி இதெல்லாம் பண்ண வச்சுட்டு தெலுங்கு பண்ணும்போது தெலுங்குలో கம்பெனி பண்ணிட்டே இருந்தேன். பண்ணும்போது 72లో చీప్ 75లో చీప్ ஆகிட்டேன். చీప్ ஆகி தெலுங்கு படம் கம்ப்ளீட்டு தெலுங்குல டெய்லி 2 படம் 3 படம் ஷூட்டிங் அங்கே இங்கே போய் இப்போ பண்ணும்போது சீப் ஆகிட்டேன். அதுக்கப்புறம் 80లో తెలుగు కంపెనీలో మహాన్ అని హిందీ పడం ஸ்டார்ட் ஆகுது. அமிதாப் பச்சன் கம்பெனி சீப் தான். நிறைய பேர் வேண்டாம் இந்த பையன் புள்ளியாக இருக்குது, அமிதாப் பச்சன் அவ்வளோ ஹைட்டாக இருக்குது, அவருக்கு மேக்கப் இவர் என்ன உங்களே ரிஜெக்ட் சொல்லி பக்கத்தில் நிறைய பேர் போட்டு கொடுத்தாங்க. ப்ரொடியூசர் சொன்னார், இல்லை அந்த பையன் கரெக்டாக பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி இருந்தார். அமிதாப் பச்சனும் ஜீனத்தமன்னா வந்தாங்க. ஃபஸ்ட்டு என்னை போய் மேனேஜர் சீப் மேக்கப் இருந்தேன். ஒரு 3 வாட்டி என்னை பார்த்துட்டு அமிதாப் பார்க்குறேன் பார்த்து வா மேக்கப் போடுன்னு சொல்ல அவரே போட்டுக்கிறார். இது என்னடா கொடுமைன்னு சொல்லி போயிட்டேன். அப்புறம் பாம்பே செஞ்சுட்டு போனோம். பாம்பேயில் கூட நமக்கு கிட்ட கூப்பிடவே இல்லை. ஒரு எலர்ஜியாக ஃபீல் பண்ணிட்டு என்ன மேக்கப் மேன் அது இதுன்னு. அதுக்கப்புறம் ஏவிஎம்ல பெரிய செட்டு போட்டாங்க. அமிதாப் ஓல்டு கெட்டப்பு இது. இதுக்குள்ள டைரக்டரு ப்ரொடியூசர்ஸு அமிதாப் பேசிக்கிட்டு மேக்கப் மேன் வேணும் பாம்பே నుంచి கூட்டு வரலாமான்னு சொல்லி சுரேஷ் மோடி అని பெரிய மேக்கப் மேன். அந்த ஓல்டு கெட்டப்புக்கு எல்லாம் கூட அமெரிக்கா నుంచి மெட்டீரியல் வர வைக்கணும்னு சொல்லி அட்வான்ஸ் வாங்கிட்டு எல்லாம் வர வச்சேன். ஃபஸ்ட் டே ஒரு 2 hours போட்டார் ஓல்டு கெட்டப். பார்த்துட்டே இருந்தேன், இதுக்கு இவ்வளோ நேரம் போடுறாருன்னா. அதுக்காக போட்டுட்டு அவர் வாங்கிட்டு போயிட்டார் மேக்கப் மேன். அப்போது நயா தின் நயா ராத்தனி நவராத்திரி நம்ம தமிழ் படம், அது ஹிந்தி ரீமேக்கு சஞ்சீவ் குமார் பண்ணுறாரு. அங்கே கெட்டப்ஸ் பண்ணுறாரு. மத்தியானம் பிரேக் ஆச்சு, 2 மணி ஆச்சு, 2 ஆச்சு, 3 ஆச்சு, வரவே இல்லை. எஸ் ராமநாதன் சார் டைரக்டர், யோ நீங்கள் எல்லாம் மேக்கப் சீப்பு, மேக்கப் போட தெரியாதுன்னு. யார் சொன்னார் சார் மேக்கப் போட தெரியாதுன்னு? வாய்ப்பு கிடைச்சதானே பண்ணணும். 4 o'clock 4:30 ஆச்சு. அந்த கெட்டப் போடுறியாரு? ஓகே சார். ஓகேன்னு உள்ளே போனார், பேசினார், வர சொன்னார், உள்ளே போனார். உள்ளே போனால் மட விக்கு தாடி பீஸு எல்லாம் வெட்டிட்டேன். மொத்தமாக டோட்டலி 20 minutes ஃபினிஷ் பண்ணேன். ஓகே. இப்படி 3 வாட்டி பார்த்துட்டு ட்ரெஸ் போட்டுன்னு செட்டு போயிட்டார் அமிதாப். நான் பாட்டு க்ளீன் பண்ணிட்டு அந்த கம்மு இது க்ளீன் பண்ணிட்டு நான் அதை பார்த்து கேரே பண்ணல.
நம்ம வேலை கரெக்டாக இருக்குது, அதுதான் எனக்கு கான்ஃபிடென்ட்டு. ம். அதனால போயிட்டார், ஆக்ட் பண்ணார். 2 ஷாட்டு 3 ஷாட் வந்து பேக்கப் 6 மணிக்கு. ம். என்ன டிஸ்கஸ் பண்ணாங்கன்னு தெரியாது. வீட்டுக்கு கிளம்பும்போது மேனேஜர் ஓடி வந்துட்டு டைரக்டர் வர சொல்கிறாரு. என்னத்துக்கு திட்டு அங்கே என்னன்னு தெரியலையே, சரி போகலாம்னு சொல்லி போனேன். என்ன சார் கூப்பிட்டீங்களா? நாலு நொண்டி அந்த மேக்கப் மேன் வர மாட்டான், நீ தான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லிட்டாரு. ஓகே சார் வீட்டுக்கு போயிட்டார். ஹாப்பி. ஆஹா பரவாயில்ல. ம். அமிதாபே சொல்லிட்டார், இவரே போதும் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் எதுவும் உங்களை கூப்பிட்டு பேசினாரா அமிதாப் எதுவும்? ஆமாம், அதுக்கப்புறமா 5 இயர்ஸ் கிரப்தாரு அந்த கானூனு இதெல்லாம் பண்ணானே ம். மகானும் இது. அதுக்கப்புறமா நேபாள் போயிட்டு, நேபாளில் கூட நேபாளில் வந்து திடீர்னு வந்து டைரக்டர் என்னாரு, இந்தியா నుండి நேபாள் வரைக்கும் ஓடி வந்தார். மூஞ்சில் உடஞ்சி மாதிரி இருக்கும். ம். அந்த கேட்டப்போ சார் உடஞ்சி இதுன்னு இங்கே சொன்னால் எப்படி சார், சென்னையில் அதை சொல்லணும், மெட்டீரியல் கொண்டு வந்திருப்பேன் சார், எனக்கு தெரியாது ம். ஆனார். அப்போது என்ன பண்ணணும்னு உட்கார வச்சு யோசனை பண்ணி, கீழே மண் இல்லை, அந்த மலை மேலே சைனா பார்ட்ரு மலை மேலே அந்த மண்ணில் செழித்து ஈரம் பண்ணி பேசலில் ஒட்டி கீரில் பண்ணி இது பண்ண ஓகேனார் டைரக்டர். ம். வீரோ ஓகேனார். முடிச்சுட்டு வந்தோம். முடிச்சுட்டு வரும்போது ஷெட்யூல் 10 நாள் ஷெட்யூல் முடிஞ்சு போச்சு. ம். எல்லாம் சென்னை திரும்பி வரும்போது அவன் சார் கூப்பிட்டு, நீ நேராக பெங்களூர் வந்துடுவோம், அந்த கானூன் ஸ்டார்ட் ஆகுது. ம். அங்கே அந்த கானூனில் மேக்கப் மேனு என் சீப்பு ம். எஸ்பி ராஜசேகரன்னு அவர் இருக்கும்போது நம்ம போனால் நல்லா இருக்காதே சார். ஓகே சார் வர்றேன்னு சொல்லி அவர் ஃப்ளைட்டில் போயிட்டார். நாங்கள் மெதுவாக பஸ்ஸில் ஏறி ஜாலியாக கல்கட்டா வந்து கோரமண்டில் ஏறி சென்னை வந்தோம். இதுக்குள்ளே ஒரு நாள் பண்ணார் அந்த காரணம். அவருக்கு பிடிக்கல, மேக்கப் அது பிடிக்கல. கூலி ஆரம்பிச்சாச்சு. அங்கே கூலி ஆரம்பிக்கும்போது அடிப்பட்டது அவருக்கு. ஒரு 1 இயர் ஷூட்டிங்கே பண்ணல. எல்லாம் மக்கள் எல்லாம் பிரார்த்தனை பண்ணி அது பண்ணி இது பண்ணி நல்லா அதுக்கு முடிஞ்சு போச்சு. முடிஞ்சு ஓகே நல்லா இருந்தது. அமெரிக்கா செக்கப்புக்கு போகும்போது ஏர்போர்ட்டில் சொன்னார் அமிதாப் சார், நான் திரும்பி வந்துடுவேன், மகான் ஷூட்டிங்கு அந்த கான் ஷூட்டிங்கு ஷெட்யூல் கொடுக்குறேன், டேட்டு பாம்பேயில் கிடையாது இங்கே இருந்தார். அங்கே ஒரு மேக்கப் மேன் இருப்பார் விஜய் பாபான்னு சொல்லி, அவர் அங்கேயும் இங்கே ஓடுவார். அவர்கிட்ட டேட்டு இதில் கொடுத்து கண்ட்ரோல் பண்ணி வச்சுருங்கன்னு சொல்லிட்டு போனான். அத்தனை அங்கே ஏர்போர்ட்டில் 20 பேர் சென்டாப் கொடுத்த பாம்பேயில், இவன் எங்கே பாம்பே அதான் சென்னையில் இருக்கி பாம்பே நம்ம வந்து சென்டாப் கொடுக்குறோம், நம்மளுக்கு எல்லாம் எதுவுமே சொல்லாமல் அந்த மேக்கப் மேன் ரெடி பண்ணி வச்சுக்கோன்னு சொல்லிட்டு போனான்னு சொல்லி இதாகி போயிட்டாங்க. எல்லாமே வந்தாங்க. வந்து மகானம் ஷூட்டிங் ஆரம்பித்தாங்க. ஷூட்டிங் நடந்து மறுநாள் 2வது நாள் அந்த கானனுக்கு நான் அவர் மேக்கப் இருக்கும்போது நான் போகிறதில்ல, எப்படி அவாய்ட் பண்ணும்போது அந்த ப்ரொடியூசர் பூர்ணச்சந்திராவணி லக்ஷ்மி ப்ரொடக்ஷன்ஸ் ப்ரொடியூசர் ஆகுது அந்த கானன். எங்கள் மேக்கப் மேன் வைஜாக்கில் மாட்டிருக்கு, வர முடியல, ஒரு நாள் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்க அண்ணா. சார் என்னடா இது மாட்டிக்கிட்டானேன்னு சொல்லி நாள் போனால் கெட்டப் பண்ணால் அந்த படம் முடிச்சிட்டேன். எப்படியாவது முடிச்சிட்டேன். அங்கேருந்து இங்கே சென்னையில் எந்த படம் வந்த படம் அமிதாபு பர்சனல் மேக்கப் மேன் சொல்லி இன்க்லாபு ஆர்கடே ராஜ்தான்னா பாக்யராஜ் சார் டைரக்ஷன், பாரதராஜா இது பண்ண சட்டம் இது கைதி டைரி அந்த படம் எல்லாம் சக்ஸஸ். அந்நேரத்தில் அவர் ராஜீவ்காந்தி இந்திரா காந்தி இறந்து போச்சனே, ராஜீவ்காந்தி பிரைம் மினிஸ்டர் எலெக்ஷனும் சப்போர்ட் பண்ணோன்னு சினிமா விட்டார். ஐயா மறுபடியும் ரோட்டில் வந்துட்டேமே நினச்சா. அந்நேரத்தில் அது வந்து நடக்கும்போது கமல் ஒன்றும்
அமிதாப், ஜெயபிரதா, ஸ்ரீதேவி ஒரு படம், தாத்திரி ராமராவ் டைரக்ஷனில் ஒரு படம் ஓகே ஓகே 75% முடிச்சுது. ம் அது ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ம் ம் இன்னொரு படம் பண்ணணும்னு சொல்லி இது பண்ணாங்க. அது முடிச்சுட்டு அவர் பாம்பே போயிட்டார். என்னன்னு ம் அப்போ கமல் சார் ஆஃபீஸுக்கு கூப்பிட்டாரு. ம் நான் விக்ரம் பண்ணுறேன். ஸோ அங்க இருந்து தான் உங்களுக்கு கமல் பழக்கமாகறாரு. அங்கே தான் பழக்கம் எனக்கு கமல் சார்.